ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் டூர். ரொம்ப நாள் ஆச்சு, நானும் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கடைசியில் முடிய மாட்டேங்குது. இப்போ தான் வந்து டைம் கிடச்சிருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஹோம் டூர் எடுக்கிறோம். நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து சொல்லுங்கள். ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் இது சேஞ்ச் பண்ணலாம், அது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு எடுக்கிறதுக்கே வந்து அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா மூடு வரல. ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஒரு வழியாக இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இதை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வரலாம். நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர். நம்ம ஊர் படி இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ இந்த ஒரு ஃப்ளோரில் வந்து 5 வீடு இருக்குது மொத்தமாக. அண்ட் இதுதான் நம்மளோட வீடு. லெட்ஸ் கோ. என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி 3 பெரிய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இது எல்லாமே கவர் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ், கவர், டோட் பேக்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கபோர்டில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இருக்குது. மேலே அயன் பாக்ஸ். அந்த இதில் வந்து ஏன் வைக்கலன்னா ஏன்னா எனக்கு ஹைட்டு பத்தலை. அண்ட் கீழே வந்து ஷூ ரேக்ஸ். உள்ளே என்டர் ஆனோடனே பாத்ரூம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அண்ட் என்டர் ஆகி லெஃப்ட்லேயே பார்த்தோம்னா இதுதான் வந்து பெட்ரூம். அதுக்கு முன்னாடி இங்கே பிளான்ட் இருக்குது, ஆலோவேரா. ஸோ இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ட்ஸ் தான் நிறையா பார்ப்பீங்க நீங்கள். இதுதான் பெட்ரூம். 2 கபோர்டு இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து 2 கபர்ட்ஸ். அண்ட் இங்கேருந்தே அந்த வாஷிங் மிஷின் ரூமையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கெஸ்ட்டோட பெட்டு, குவீன் பெட்டுன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்படியே ரூம்லேருந்து வெளியே வந்தால் கிச்சன் ப்ளஸ் லிவிங் ரூம் இப்படி தான் இருக்குது. கீழே வந்து ஒரே ஒரு ஏர் ஃப்ரையர் மட்டும் இருக்குது. இந்த ஸ்பேஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணாதனால ரொம்பவே எம்டியாக இருக்குது. அண்ட் அங்கே வந்து ஃபிஷ் டேங்க். நிறையா ஃபிஷ் வந்து ஹியூமிடிட்டினால் செத்து போச்சு. ஸோ அதுக்காக ஃபேன் வச்சு அதுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ஃபிஷ்ஷோட மருந்து தான். ரீசெண்டாக நிறையா ஃபிஷ் செத்து போச்சு, கிட்டத்தட்ட 20 to 25 எல்லாம் செத்து போச்சு. ஸோ அதனால் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பிளான்ட்ஸ் வந்து இது வந்து பெப்பர்மின்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே வந்து கொஞ்சம் அந்த நல்ல ஸ்மெல் வரக்கூடியது, நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது. அது எப்படி சொல்கிறது, ஒரு அரோமா தர பிளான்ட்ஸ். இது எல்லாமே மோந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். லெமன் கிராஸ், அப்புறம் அது பேர் என்ன, ஏதோ அது பேர்லாம் எனக்கு தெரில, ஆனால் நல்லா வாசம் வரும். யா. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லாரோட தமிழ் வீட்லேயுமே பார்த்துருப்பீங்க, கிரைண்டர், குட்டி கிரைண்டர். அண்ட் கீழே வந்து ஆனியன், பொட்டேட்டோஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே ஸ்நாக்ஸ் ட்ரேவும் இருக்குது. இது வந்து ரைஸ் குக்கர். உள்ளே கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. இது வந்து என்னோட மினி காஃபி ஸ்டேஷன். ஆக்சுவலி இப்போ வந்து மாச்சா ஸ்டேஷனாக இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து காஃபி பவுடர் தான் இருந்தது. என்னோடய ஃபில்டர் காஃபி வந்து தீர்ந்து போச்சு. அதனால் நான் ரொம்பவே கவலையாக இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்தியா போயிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு வருவாங்க வரப்போ. ஸோ அப்போ வந்து ஃபில் பண்ணிடலாம். அது வரைக்கும் இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப பாவமாக உள்ளாரே இருக்குது. ஸோ அந்த ஃபில்டருக்கு கூடிய சீக்கிரம் வேலை வந்துடும். ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே ராம்யான். இங்கேயும் அதே மாதிரி தான். டீ பவுடர், சுக்குமல்லி. நெக்ஸ்ட் இதுலேயுமே வந்து ஸ்டோரேஜ் தான் இருக்குது. பருப்பு வகைகள், புளி எல்லாமே இருக்குது. இதில் தான் மெயினாக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. இதோ ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே. இந்த ஸ்டோரேஜில் வந்து ஃபுல்லாக இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ், கவர்ஸ் அது எல்லாமே இருக்குது.
அப்படியே கீழே வந்தோம்னா இது வந்து பேக்கிங் பண்ணுறதுக்காக வாங்கினது. ஆனால் ஒரு வாட்டி தான் பண்ணேன், நல்லா வரலன்றனால ட்ரை பண்ணுறதே விட்டுட்டேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் தோசைக்கல் இல்லாமல் சவுத் இண்டியன் வீடா? நெவர். தோசைக்கல் அண்ட் சூப் பாட், அது சூப் செய்கிறதுக்காக குக்கர், குட்டி குட்டி சட்டி புட்டி பாத்திரங்கள் இதெல்லாமே இதில் இருக்குது. இங்கேயும் அதே தான். கீழே வந்து ரைஸ் இருக்குது. இந்த ரைஸ் வந்து தாய் ரைஸு, கொரியன் ரைஸ் கிடையாது. கொரியன் ரைஸ்லாம் வந்து நம்ம குழம்புலாம் ஊற்றி சாப்பிடவே முடியாது. இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் தான். இட்லி பாத்திரம் தெரியுதா? இந்த பக்கமும் வந்து டம்ளர், ஸ்பூன்ஸ், நைஃப்ஸ், இங்கெல்லாம் கரண்டி ரேண்டமாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதுதான் இருக்கிறதுல பெரிய பிரியாணி பாத்திரம். ஏதாவது தமிழ், அது பேர் என்ன, தமிழ் சங்கம்லேருந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துருந்தால் இந்த பிரியாணி பாத்திரம் தான். நாங்கள் வந்து எதுக்கோ வாங்கினோம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி பிரியாணி போடுறதுக்காக வாங்கினோம். இன்னும் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கோம். ஸோ யூஸ் பண்ணணும். உளுந்து அண்ட் ஆயில். இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து லைக் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் இல்லை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். லைக் மல்லி, கறி லீவ்ஸ், இந்த பிரியாணி ஸ்பைசஸ், அப்புறம் பவுடர், இது எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். தேவைன்னா அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பேசிக்காக ஒன்றுமே இருக்காது. சாக்லேட்ஸ், கோச்சுச்சாங், இதெல்லாம் ஊறுகாய், பால், வெஜிடபிள்ஸ் எல்லாமே தீர்ந்துடுச்சு. திரும்ப ரீஸ்டாக் பண்ணணும். ஆக்சுவலி நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரனால இட்லி மாவு செஞ்சு வச்சுருக்கோம். இதில் இட்லி மாவு தான் இருக்குது. அப்புறமா லிவிங் ரூம்லேருந்து இந்த ரூம் வந்து வாஷிங் மிஷின் ரூம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த பிளான்ஸோட பாட்ஸ், அப்புறம் ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற விஷயங்கள், அது எல்லாமே இங்கே தான் கிடக்கும். அண்ட் இங்கே ஒரு வேக்யூம் கிளீனர் இருக்குது. இங்கேருந்து நம்ம பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து நைட் வியூ பார்க்கலாம். ஏன்னா வெளிச்சத்தில் இந்த மாதிரி சன்லைட்டில் பார்க்குறத விட நைட் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த எல்லோ லைட் செட்டிங்கில் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நைட் வியூவும் காட்டுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு ரூம் போய் பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். நைட்டில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வெளிச்சத்தில் பார்க்குறத விட நைட்டு வந்து வீடே கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரூம் பார்க்கலாம். இங்கே வந்து ஹாலில் ஏசி இருக்குது அண்ட் உள்ளே இந்த ரூமில் ஏசி இருக்குது. அந்த பெட்ரூமில் ஏசி கிடையாது. ஸோ அதனால் அங்கே வந்து வின்டரில் மட்டும்தான் இருக்க முடியும். சம்மரில் வந்து இந்த ரூமில் தான் இருக்க முடியும். இந்த ரூம் தான் வந்து ஒர்க்கிங் ரூம், ஒர்க் அவுட் பண்ணுற ரூம் எல்லாமே இந்த ரூம் தான். அண்ட் 7 வயசு ஆச்சுன்றனால கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக வந்து கார்டியோ பண்ணுறதுக்காக இந்த மிஷின் வாங்கி வச்சுருக்கேன். இங்கேயுமே பிளான்ஸ் தான். டிவி, இங்கே வந்து கம்ப்யூட்டர் இருக்குது அண்ட் கூடவே ஃபேனும் வச்சுருக்கோம். ஏசியும் ரொம்ப நேரம் போட்டால் கரண்ட் பில் அதிகமாகிடும். ஸோ அதுக்காக ஃபேனும் வச்சுருக்கோம். பிளான்ட் வந்து ஆக்சுவலி வாடி போச்சு. திரும்பவும் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த செட்டப் வந்து பழைய வீட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இது அதே செட்டப் தான். என்ன பிளான்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. கீழே வந்து ஃபுல்லாக கொரியன் புக்ஸ் தான் இருக்குது படிக்கிறதுக்கு. இது எல்லாமே கொரியன் புக்ஸ். அப்புறம் இந்த ரூம்லேருந்து வியூ சூப்பராக இருக்கும். ஸோ அது பார்ப்போம். காலையிலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு, அதனாலே இருட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது வியூ வீட்டிலேருந்து. கீழே வந்து மில்மியான் போட்டிருக்குல்ல, அது வந்து கீழே இருக்க ரெஸ்டாரண்ட், வீட்டுக்கு கீழே இருக்க ரெஸ்டாரண்ட் அது. வாவ், சூப்பராக இருக்குல்ல. இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக சைக்கிளிங் பண்ணுறப்போ ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே சைக்கிள் ஓட்டுவேன். சூப்பராக இருக்கும்.
நைட் வியூ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா கோஸியாக இருக்கும் இந்த ரூமு. இருக்கிறதுல என்னோடய ஃபேவரேட் வந்து இந்த ரூம் தான். அப்படியே நெட்ஃப்ளிக்ஸை போட்டுட்டு உட்காந்தோம்னா டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஜன்னல்லேருந்து வியூ காட்டுறேன். என் வீடை சுற்றி ரெஸ்டாரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலையும். அது இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி கீழேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்புறம் ஆப்போசிட்டில் தெரியுதுல இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ வீட்டுக்கு வெளியேருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும். ஆப்போசிட்டில் தெரியுதுல அந்த ரெட் கலர், அதுவும் வந்து ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ சுற்றிலும் கடை ஃபுல்லாக க்ரீனாக இருக்கனால சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இதுதான் நம்ம ஹோம் டூர். இந்த ஹோம் டூரில் வந்து உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து மத்தியானம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன், டைம் வந்து 5:30 ஆகிடுச்சு. ஓகே, நான் ஏன் வந்து இத்தனை நாளாக வீடியோவே போடலைன்னா ஆக்சுவலி டே வந்துட்டு ஒரு நார்மல் டேவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு வேறு தெரியலையா. ஸோ ஃபன் இருக்குமா இருக்கலையான்னு வந்து எனக்கு தெரியலையா. ஸோ அதனால தான் நான் வந்து போடாமலே இருந்தேன். ஸோ ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி டே இன் மை லைஃப் வந்து போடுறேன். என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த வீட்டில் வந்து எந்த பிளேஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது சொல்லுங்கள் கண்டிப்பாக. அண்ட் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த லிவிங் ரூம் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கா, எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் பேசுகிறது எனக்கே கேட்குது சில சமயம். சில டைம் வந்துட்டு தனியாக இருக்கலாம் பயமாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இதை இந்த ஏரியா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாதனால இங்கே வந்து ஏதாவது வாங்கி வச்சாலுமே வந்து பிரோஜனமாக இருக்காது. ஸோ அதனால தான் சோஃபா இல்லை எதுவுமே போடலை. குக்கிங்க்கு மட்டும்தான் இந்த ஏரியா வருவோம். மற்றபடி மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஏரியானா அந்த டிவி இருக்க ஏரியா தான். ஏன்னா அங்கே டிவி இருக்கனால அங்கே தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து தூங்குறதுமே அங்கே தான் தூங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே தான் ஏசி இருக்கனால அங்கே தான் தூங்கிட்டு இருக்கோம். வின்டர் டைமில் மட்டும்தான் இந்த பெட்டை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ரூமில் ஏசியே இல்லை. அதுக்கு பதில் ஹாலில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஏசி. இங்கே வந்து யார் தூங்குவான்னு ஏசி இங்கே வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன், லேட் பண்ண மாட்டேன். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கொரியன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் சேலஞ்ச் எதாவது போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுலேயுமே ஒரு சிக்கல் இருந்தது. ஆக்சுவலி வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்காது. லைக் 1-2 தான் நல்லாயிருக்கும், இது எல்லாமே உண்மையாக சொல்ல போனால் கேவலமாக இருக்கும். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி காசு வேஸ்ட் பண்ண விரும்பலையா, அதனால தான் நான் வந்து போயிட்டு ராமியான் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லா ஷார்ட்ஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. ராமியான், கிம்பாப் அது மட்டும் தான் நல்லாயிருக்கும், வேறு எதுவுமே நல்லா இருக்காது. அதனால தான் நான் இன்னும் வந்து சேலஞ்சுமே போடலை. அப்படி ஓகேனா சொல்லுங்கள், நான் வந்து சேலஞ்ச் போடுறேன். எது நல்லா இல்லைன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஓகே, பாய் பாய் காய்ஸ்.